நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த தயிர் மிளகாய் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியுமா இருக்கும். இது தெரியாதவங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே சமயத்தில் இதுக்கு வேறு எதுவுமே சைட் டிஷ் தேவையே கிடையாது. இதை மட்டும் வச்சு நம்ம சாதம் சாப்பிட்டாலே அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம ரவுண்டாக இருக்கிற பச்சை மிளகாவை விட இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம அதோட காம்பை எடுத்துட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு இதை லைட்டாக கீறி மட்டும் விட போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு மேலேருந்து கொஞ்சம் கீழே வர போட்டுக்கோங்க. 2 பீஸாக கட் பண்ண வேணாம். ஏன்னா இது அந்த தயிர் அந்த உரப்பு எல்லாமே உள்ளே இறங்குறதுக்காக தான். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் இதை தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி பண்ணுறேன். நீங்கள் நிறைய வேணும்னா அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் இதை வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இதை வதங்கி பொரிஞ்சு வந்துக்கட்டும். அந்த நேரத்தில் ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அதை தயிரில் போடுறப்போ உங்களுக்கு அந்த காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி வந்துடும். பச்சை மிளகாய் ஐயோ எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்போ இந்த தயிரை ஊற்றிட்டு நம்ம அது கூட சைடாக இந்த பச்சை மிளகாய் தொட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்து கூட இந்த தயிர் ஊற்றி இந்த மிளகாய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போது மிளகாயெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆறிக்கட்டும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் நல்ல கெட்டியான தயிராக கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப புளிப்பான தயிராக பார்த்து எடுத்துக்காதீங்க. ஒரு மிதமான புளிப்பாக மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதத்தில் பசங்க சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் தாளிப்போடு சேர்த்து நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சமைக்க சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி எடுத்துடலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.